கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதில் 7வது வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று தூசி கண்ணில் விழுந்ததை உணர்ந்தார். அது கண்ணை உறுத்தியதால் கைக்குட்டையால் கண்ணை துடைத்து தூசி எடுக்க முயற்சித்தார். ஆனால் தூசியும் சிக்கவில்லை, உறுத்துதலும் நிற்கவில்லை. சமாளித்து கொண்டு வீட்டிற்கு வந்த அவர் வீட்டிலுள்ள மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவராய் அழைத்து தூசி எடுக்க சொன்னார். யாருடைய கண்களுக்கும் தூசி தெரியவில்லை, அதை எடுக்க முடியல. இறுதியில கண் டாக்டரிடம் சென்றார். அவர் கண்ணை பரிசோதித்து பார்த்தபோது தூசி எதுவும் விழவில்லை என்பதும், அது கண்ணில் ஏற்பட்ட ஒரு விதமான அலர்ஜியின் விளைவு என்பதும் தெரிய வந்தது. சில நேரங்களில் ஏதோ ஒன்று நம்மை வருத்தப்படுத்துகின்றது, ஏதோ ஒன்று வாழ்வை விசனப்படுத்துகின்றது, ஏதோ ஒன்று வாழ்வை கண்கலங்க செய்கின்றது. அதற்கான காரணங்களை யோசிக்கும் போது அதற்கு பல விஷயங்களை காரணங்களாக காண்கிறோம். ஆயினும் உண்மையில் அந்த விசனத்திற்கு காரணம் அவை அல்ல. சில மனிதர்களும் சில சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்வில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளும் தான் துன்பங்களுக்கு காரணம் போல நமக்கு தோன்றுவது இயற்கை. ஆயினும் உண்மையான காரணங்கள் அவை அல்ல என்பதை நன்கு சிந்தித்தாலே உணர முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து நெருக்கடிகளின் மத்தியிலே வாழ்ந்தார்கள். அதனுடைய காரணம், சுற்றிலும் சூழ்ந்திருந்த வலிமை வாய்ந்த பல எதிரி நாடுகளோ என்று கூறுவது நியாயம் உண்டு. ஆகிலும் வேத வெளிச்சத்தில் பார்க்கும்போது நிஜமான காரணங்கள் வேறு. அவர்கள் தேவனுடைய வழியில் நடக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறி வாழ்ந்தார்கள். தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு அவர்கள் முதற் கவனம் செலுத்தவில்லை. இருதய உணர்வுகளின் பாதையில் சென்றதின் விளைவாகவே தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவர்கள் இழந்தார்கள். அதுவே அவர்கள் தொடர்ந்து துன்பப்பட காரணம். நாம் நமக்குள் சரியில்லாமல் இருப்பதே பெரும்பாலான துன்பங்களின் உண்மையான காரணம். நாம் நமக்குள் சரியாய் இருக்க தேவ கிருபையை தேடினால் காரணம் தெரியாத பல கஷ்டங்கள் பறந்து போகும். பிரியமானவர்களே, நம்முடைய வழியை நாம் சிந்திக்க வேண்டும். துன்பங்களின் காரணம் என்கிற பகுதியை நாம் பார்க்கும்போது நம்மை நாம் சிந்திப்பது இல்லை. இதற்கு காரணம் யார் என்பதை நாம் கண்டு உணர்வும் இல்லை. மற்றவர்களை தான் சொல்வோம், இயற்கை சொல்வோம், தேவனை சொல்வோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்படி அல்ல. பரீட்சைகள் உன்னை அழித்து விடாது, ஆனால் உன்னை யார் என்று அடையாளம் காண்பித்து விடும். பரீட்சைகள் உன்னை அழித்து விடாது, ஆனால் உன்னை யார் என்று அடையாளம் காண்பித்து விடும். இதுதான் உண்மை. நாம் நம்முடைய வழியை சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.